Hello friends, இன்னைக்கு class 10 maths chapter 1 exercise 1.3ல 8th sum பார்க்க போறோம். A function f is defined by f of x is equal to 3 minus 2x. So first நமக்கு f of x ன்றது 3 minus 2x. இது ஒரு function, இதை சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்க? Find x such that f of x square is equal to f of x the whole square அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னால் நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் எழுதுகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்களா? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குல்ல, நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம்லலாம் எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 2 அப்படின்னு சம்திங் வேல்யூ கண்டுபிடிப்போம். அவங்க எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அதே ஃபார்மேட் தான். இப்போ எஃப் ஆஃப் 1 இருந்தால் நம்ம எக்ஸ் இருக்க இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கரெக்டாக? இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம இந்த சமயம் ப்ரொசீட் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது? இங்கே நமக்கு 1ன்னு இருந்துச்சு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3 minus 2x ஸ்கொயர் அப்படின்னு வரும். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்ம் இருக்குல்ல, அதை நம்ம மொத்தமாக ஸ்கொயர் பண்ணி எழுதணும்னு அர்த்தம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு 3 minus 2xஆ, இதை நம்ம மொத்தமாக ஸ்கொயர் பண்ணி எழுதணும்னு அர்த்தம். இதுதான் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இங்கே எக்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணுவோம், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸை டோட்டலாக ஸ்கொயர் பண்ணி எழுதியிருப்போம். இப்போ நமக்கு இந்த சைடு நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸோ நான் இந்த சைடு அதே ஃபார்மேட்லேயே வச்சுக்கிறேன். இது நமக்கு எப்படி இருக்குது? a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இதை இங்கே ஏன்றது நமக்கு 3, bன்றது 2x. இப்போ நம்ம இது இந்த ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ab எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சா? ஸோ இதை நம்ம இந்த ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இந்த சைடு நான் எல்ஹெச்எஸ்ஸை எதுவுமே பண்ணல, இந்த சைடு தான் மாற்றினேன். 3 ஸ்கொயர் 9. நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் 4, எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு சேம் எக்ஸ் ஸ்கொயர் தான். ப்ராக்கெட் உள்ள இருந்தால் நம்ம ரெண்டுத்துக்குமே இதை ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். மைனஸ் 2 3s are 6, 6 into 2 12ன்னு வரும். ஸோ இங்கே நமக்கு 12x. இதை நம்ம எப்போவுமே எந்த ஃபார்மேட்டில் எழுதுவோம்? இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். நம்ம எந்த ஃபார்மேட்டில் எழுதணும்னா டிக்ரீஸிங் ஃபார்மேட்டில். அப்போ ஃபர்ஸ்ட் நான் 4 ஸ்கொயர் என்னன்னு எழுதணும், நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் எழுதணும், லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் என்னன்னு எழுதணும். இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் சைடில் இருக்க எல்லா வேல்யூஸுமே நம்ம இந்த சைடுக்கு கொண்டு போயிட போகிறோம். ஸோ 3 minus 2x ஸ்கொயர், இது இந்த சைடு போயிட்டால் மைனஸ் 4x ஸ்கொயர் ஆகிடும். ப்ளஸ் இந்த சைடு போனால் மைனஸ், இந்த சைடு போனால் ப்ளஸ் 12x, தென் மைனஸ் 9 is equal to 0. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஸ்கொயர்னு வந்து லைக் டேர்ம்ஸாக இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். நமக்கு இங்கே மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர்னு இருக்குது. மைனஸ் மைனஸ் நமக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 4 + 2 6ஆ? மைனஸ் மைனஸ் நம்ம சேம் அதே வேல்யூ தான் போடுவோம். கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் போட்டாச்சு, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 6x ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 12x ஒரு எக்ஸ் டேர்ம் தான் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ் டேர்மை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 minus 9. 3 minus 9னா நமக்கு 9லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 6, கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் 6 is equal to 0. இப்போ இது நமக்கு ஸ்டார்டிங்கே மைனஸ் இருக்க வேணான்றதுனால நம்ம மைனஸால் இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதில் காமனாக ஒன்று ஒத்து போகுது. இதுவும் 6 டேபிளில் இருக்குது, இதுவும் 6 டேபிளில் இருக்குது, இதுவும் 6 டேபிளில் இருக்குது, காமனாக ஒத்து போகுது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம்? டிவைட் பை மைனஸ் 6ன்னு போட்டுக்கலாம். அப்போ நான் இந்த டேர்மை நான் ஒரு டேர்ம் எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். மைனஸ் 6x ஸ்கொயர் டிவைடட் பை மைனஸ் 6ன்னு போடுறேன். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சா? 6 கேன்சல் ஆகிடுச்சா? வெறும் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ப்ளஸ் 12x டிவைடட் பை மைனஸ் 6ன்னு போடுறேன். இப்போ என்ன ஆகும்? 6 1s are 6, 6 2s are 12. இங்கே நமக்கு ப்ளஸ் வராது, பிகாஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 2x. அதே ஃபார்மேட்டில் இதையும் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ப்ளஸ் 1 is equal to 0ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 is equal to 0வா? இதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இதுக்கு ஒரு ஃபார்மேட் நம்ம படிச்சிருப்போம். ஏதோ ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு -2 வரணும். அதே 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1ன்னு கிடைக்கணும்.
ஸோ அந்த ரெண்டு நம்பர் என்ன ஆட் பண்ணால் -2 மல்டிப்ளை பண்ணால் 1ன்னு கிடைக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு நம்பர் இருக்குது. -1 இன்ட்டு -1 இந்த ரெண்டு நம்பர் பார்க்கலாம். -1 இன்ட்டு -1னா மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1 1s are 1 ப்ராடக்ட்டு சால்வ் ஆகிடுச்சு. அதே மாதிரி -1 -1ன்னு போட்டால் ஓகே ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடுவோம். ஸோ -2 அப்போ நமக்கு அந்த ரெண்டு நம்பர் என்ன -1 -1. இதை நம்ம எழுதுகிறப்போ இங்கே என்ன வேரியபிள் இருக்குது எக்ஸ்ன்னு இருக்கா. நெக்ஸ்ட்டு -1 அதே மாதிரி தான் x - 1 is equal to 0. இப்போ x - 1 is equal to 0ன்னு போட்டால் x is equal to 1. அதே ஃபார்மேட்டில் x - 1 is equal to 0ன்னு போட்டால் x is equal to 1. இதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். இந்த 1 இந்த சைடு வந்தால் +1 ஆகிடும். ஸோ நமக்கு x உடைய வேல்யூ 2 கிடச்சிருக்கு. ஃபைனலாக நம்ம the value of x is 1ன்னு எழுதி சம முடிச்சுக்கலாம்.